கனடா அப்படின்னா வந்து ஒரு நட்பான நாடு, ரொம்ப சாஃப்டான நாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா முதல் உலகப் போர்ல அவங்க பண்ண சேட்டைகள பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். முதல் உலகப் போர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரான்ஸ், பிரிட்டன் அவங்கள ஒரு சைட்லயும் வந்து ஜெர்மனி, அப்புறம் ஆஸ்திரேலியா இவங்கலாம் இன்னொரு சைடு இருந்தாங்க. ரஷ்யா முதல்ல வந்து ஜெர்மனிக்கு எதிரா இருந்துச்சு. அப்புறம் லெனினோட புரட்சினால வந்து அவங்க பின்னாடி வந்து ஜெர்மனியோட சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, வேகமா முன்னேறி போன ஜெர்மன் படைகள் வந்து பிரெஞ்ச் பார்டர்ல வந்து ட்ரென்ச் வார்ஃபேருக்காக வந்து உட்காந்துட்டாங்க. அதாவது குழி தோண்டி இவங்க உட்காந்துப்பாங்க, அவங்க குழி தோண்டி அந்த பக்கம் உட்காந்துப்பாங்க. 2 பேரும் நடுவுல வந்து அப்பப்போ நைட் எல்லாம் வந்து குண்டு போடுவாங்க. அவங்க நைட்ல இவங்க மேல குண்டு போடுவாங்க. கொஞ்சம் ஏறி முன்னேறி போவாங்க. அவங்க சுடுவாங்க. திரும்ப இவங்க ட்ரென்ச்சுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க ஏறி முன்னேறி வருவாங்க. இவங்க சுடுவாங்க. அவங்க ட்ரென்ச்ல உட்காருவாங்க. இது மாறி, 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 மாறி சண்டை போடுவாங்க. அப்போ கனடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன்வெல்த் கண்ட்ரில ஒரு நாடா இருந்ததுனால, அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா வந்து சண்டைக்குள்ள வராங்க. அவங்க படைகள சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரிட் ஜெர்மன்ஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து அவங்களோட ட்ரென்ச்ல வந்து உட்காந்துருக்காங்க. பதுங்கு குழிக்குள்ள உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கனடாக்காரங்க குசும்பு புடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, எப்பவுமே வந்து எதிரி படைகள்லேருந்து வந்து ஒரு ஏதாவது பொருள் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அது கிரனேடா தான் இருக்கும். அது விழுந்த உடனே வெடிச்சிரும். ஆனா ஜெர்மன்ஸ் எப்பவும் ரொம்ப உஷாராவே இருப்பாங்க. இந்த கனடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இந்த டின்னுல வந்து பீஃப் டின் இருக்குல்ல, முதல்ல அத தூக்கி கொஞ்சம் 2, 3 அடிப்பாங்களாம். உடனே வந்து முதல்ல ஐய்யயோ! ஏதோ வந்து விழுதுன்னு பார்த்தா பீஃப் டின் உடனே ஜெர்மன்ஸ் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டுப்பாங்க. 2வது டின் வந்தோனே ஓகே மறுபடியும் அவங்க கனடியன்ஸ் ரொம்ப நல்லவங்க தேங்க்ஸ் பாஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நன்றிகள் தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. 3வது என்ன பண்ணுவாங்கன்னா, கிரனேட தூக்கி போட்டுருவாங்க. 2 தடவ பீஃப் டீம் வந்த உடனே 3வது கிரனேட் வந்ததுக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஜெர்மன்ஸ். வந்த கிரனேட வந்து ஏதோ மறுபடியும் பீஃப் டீம் தான் வந்தது போல சொல்லி ரொம்ப அசால்ட்டா இருந்த உடனே அந்த கிரனேட் உள்ள விழுந்த கிரனேட் டமால்னு வெடிச்சு பல பேர் உயிர் வந்துருவாங்க. இந்த மாதிரி இப்படி பல ஸ்ட்ராட்டஜிகள் செஞ்சு வந்து ரொம்ப நகைச்சுவையா இருந்தாலுமே, முதல் உலகப் போர் அப்படின்றது ரொம்ப மோசமா இருந்துச்சு. 2ஆம் உலகப் போர் வந்து என்னதான் மெஷின்ஸ்குள்ள சண்டை நடந்தாலுமே, முதல் உலகப் போர் வந்து மக்கள் பல மில்லியன் மக்கள் வந்து அந்த பதுங்குகுழிகள அவங்க உயிரை இழந்தாங்க.